வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்இபி ஃபீல்டு அசிஸ்டண்ட் அது சம்மந்தமான ஒரு சில சின்ன தகவல் தான். என்ன அப்படின்னா, இந்த தேர்வு எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டான விஷயத்தை தான் சொல்ல போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். இது பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில சின்ன தகவல்கள் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை பாஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் படிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது இப்போ இன்னும் ஒரு 15-20 நாள் தான் டைம் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம படிக்க முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக எல்லோரும் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ இந்த 20 நாளில் நான் படித்து என்ன பண்ண போகிறேன், 20 நாளில் படிக்கிறதுனால என்ன யூஸு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன தகவல் ஒன்று சொல்லிடுறேன். அதாவது நீங்கள் இப்போ இந்த 20 நாள் நம்ம படிக்காமல் போய் எழுதுவோம் அப்படின்னு வச்சுக்கிங்க. ஏங்கிறவர் ஒருத்தர் படிக்காமல் போய் எழுதுறாரு, பிங்கிறவர் ஒருத்தர் இந்த 20 நாளுக்கு அப்புறம் படிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ 2 பேருமே படிக்காமல் போய் எழுதுனா சும்மா ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு 90 மார்க் இவர் வாங்குறாரு, இவரும் படிக்காமல் போய் எழுதுனா 90 வாங்குவார். ஓகே, 2 பேருமே படிக்காமல் எழுதுகிறாங்க, இந்த 20 நாளும் படிக்கலை. இப்போ என்னென்னா, பிங்கிறவர் இந்த ஒரு 20 டேஸ் டைம் இருக்குது, சரி ஓகே நம்ம படிப்போம் அப்படிங்கிறதுனால ஒரு 5 மார்க் வெறும் 20 நாள் படித்து வெறும் 5 மார்க் கூட வாங்குறாரு. நீங்கள் 20 நாள் படிக்கிறதுனால 20 மார்க்கு கூட வருவீங்க, 50 மார்க்கு கூட வாங்குவீங்கன்னு சொல்லலை. ஒரு 5 மார்க் வாங்குறீங்கன்னு வச்சுக்கிங்க. மேபி கட் ஆஃப் ஒரு 94 அப்படின்னு இருந்துச்சுன்னா யாருக்கு இது பெனிஃபிட்? நீங்கள் எப்படியும் எக்ஸாம் போகிறீங்க, படித்தவங்களோ படிக்காதவங்களோ தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எதுவுமே தெரியலைனாலும் அங்கே போனால் உங்களுக்கு ஒரு மார்க்கு அப்படிங்கிறது ஒன்று வரதான் போகுது. அதனால் நம்ம சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, இருக்கிற மார்க் ஒன்று உங்களுக்கு இருக்குது, ஏதோ ஒரு மார்க் ஒன்று இருக்குது, அதிலேருந்து 5 மார்க்கோ 10 மார்க்கோ, இந்த இடத்துல 5ன்னு சொன்னோம்ல, இதை நீங்கள் 15, 20, 30 கூட மாற்றலாம். ஏன் இந்த இடத்துல 5 தான் வரணும் அப்படின்னு இருக்கா? ஒரு 10 வரலாம், 15 வரலாம், 20 மார்க் கூட, 20 நாள் படித்து 20 மார்க் கூட எக்ஸ்ட்ரா வாங்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால தான் சொல்கிறோம், ஒரு நாள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இந்த கடைசி நேரத்தில் படிக்க வேணாம், கடைசி நேரத்தில் படிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே 6 மாதமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தான் ஒரு நாள் பிரேக் தேவை. நம்ம படிக்கிறதே ஒரு நாள். ஏன்னா இதெல்லாம் ப்ரொஃபஷனலாக படிக்கிறதுங்கிறது இப்போல்லாம் யாரும் இல்லை. ஏன்னா நிறைய ஐபினா ஐடிஐ படிச்சுட்டு நிறைய வேறு ஏதாவது ஒர்க்கு பார்த்துக்கிட்டு வேறு ஏதாவது ஃபீல்டில் இருந்துக்கிட்டு நம்மளால் அதுக்கு சரியான ப்ரிப்பரேஷன் அப்படின்றது கொடுக்க முடியாமல் இருக்கும். நிறைய ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவங்களால படிக்க முடியாது, படிக்கிறதுக்கான டைமு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்காது. ஸோ அதனால் கடைசி 2 நாள் படிக்கிறேன், நான் 5 நாள் தான் ப்ரிப்பேரே பண்ணுறேன் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ கொடுக்கக்கூடிய மெட்டீரியலை முடிஞ்ச வரைக்கும் A to Z அது புக்கில் இருக்கிறது. இப்போ மெட்டீரியல் இப்போ பிடிஎஃப் ஃபார்மேட்டாக தான் அனுப்புகிறோம். ஏன்னா புக் ஃபார்மேட்டை அனுப்புகிறோம் அப்படின்னா அது ரீச் ஆகிறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகும். அதெல்லாம் தேவையில்லை. நம்ம புக்கு பிடிஎஃபாக கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எப்போ கன்வீனியன்ட் டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அந்த கொடுக்குற மெட்டீரியலை A to Z முதல் பேஜிலேருந்து அடுத்த கடைசி பேஜ் வரையும் சும்மா வாசிங்க. என்ன கொடுத்துருக்கோம், என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத அப்படியே ஒரு கிளான்ஸ் வாசிங்க. அடுத்த டைம் இருக்குது அப்படின்னா இன்னொரு முறை அதை அப்படியே வாசிச்சுட்டே போங்க. ஸோ வாசித்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம தியரியெல்லாம் எழுதலை, ABCDன்னு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ண தான் போகிறோம். A வரும், B வரும், C வரும், D வரும்னு ஏதோ ஒன்று சூஸ் தான் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு கிளான்ஸ் வாசிச்சுட்டு போனீங்கன்னா ஆப்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு மைண்டில் லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே, இது எங்கேயோ படித்த மாதிரி இருக்குது, மேபி இதுக்கே சரியான பதிலாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதே மார்க்கு தான் விழ போகுது. இல்லை கான்ஃபிடெண்ட்டாக எனக்கு இது அப்படியே தியரியாகவே எழுத சொன்னால் கூட எழுதுவேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அதே மார்க்கு தான் விழ போகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இருக்கிற டைமில் ஒரு கிளான்ஸ் A to Z நம்ம கொடுக்குற புக்ஸை அப்படின்றத வாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது 100% இருக்குது. கடைசி நேரத்தில் நம்ம படிக்கணுமா, இதுக்கப்புறம் படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பதிவு அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம கடைசி நேரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா யாரோ ஒருத்தர் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு விஷயம், நோட்டிஃபிகேஷன் வந்த டைமும் சரி, இப்போ ப்ரிப்பரேஷன் நடக்கிற டைமும் சரி, யாரும் அவ்வளோவா ரொம்ப ஹெவி படித்து ரொம்ப ஹெவியாலாம் ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே ஹை ரேஞ்சில் ஹை மார்க்கெல்லாம் வாங்கி
அப்படியே ரொம்ப டாப் லெவலெல்லாம் யாரும் இல்லை. ஜஸ்ட்டு எல்லாருமே நார்மலாக தான் இருக்காங்க. நார்மல் கேண்டிடேட்ஸ் தான் நார்மலாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் படிக்க டைம் இல்லை, யாருக்குமே படிக்க டைம் இல்லை. இருக்கிற டைமில் ஏதோ கொஞ்சம் டைமை படித்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் அதை மட்டும் படிங்க. முன்னாடி சொன்ன மாதிரி தான் 90 எடுக்கிற இடத்துல ஒரு கேள்வி எக்ஸ்ட்ரா வாங்கி கட் ஆஃப் 91ன்னு வந்தால் கூட நமக்கு அது பெனிஃபிட் தான். ஸோ ஒரு மார்க்கு கடைசி 1 மணி நேரத்தில் கூட நீங்கள் படிக்கலாம். தாராளமாக அதை வந்து படிக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. நீங்கள் எக்ஸாமுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கொஷினை விரித்து பார்த்துட்டு போகிறீங்க, அதே கொஷின் அங்கே வந்துருச்சு, அதில் நமக்கு 1 மார்க் கிடைக்கிது. இது மாதிரி ஒரு 2 கொஷின் எழுதிட்டீங்க, இது மாதிரி 2 மார்க் கிடச்சிது. கட் ஆஃபாக அந்த 2 மார்க்கில் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை அது உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளோ இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறோம், கடைசி நேரம் வரைக்கும் படிங்க, கடைசி டைம் வரைக்கும் படிங்க. இருக்கிற இந்த 20 நாள் அப்படிங்கிறத வேஸ்ட்டு பண்ணாதீங்க. 20 நாள் ப்ரிப்பேர் பண்ணனாலே 100ல் 200% வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த 20 நாள் ப்ரிப்பேர் பண்ணுறதுல 100% வேலை உறுதி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ஒன்றும் பெருசாக எஃபர்ட்லாம் போட தேவையில்லை. இந்த 20 நாள் கிடைக்கிற டைமில் படித்தாலே கண்டிப்பாக அடிச்சிடலாம். நம்மளோட மெட்டீரியல் அப்படின்றது நிறைய வீடியோவில் ஷோ பண்ணி காமிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் பாருங்கள், A to Z எப்படி இருக்குது அப்படின்ற தகவல். ஏன்னா அதை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா அப்படின்றது வரும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லைனர் மெட்டீரியல் அப்படின்றது. ஸோ இந்த மெட்டீரியலில் ஒரு யூனிட்டுக்கும் ஒன்லைனர் கொஷின் ஆன்சர் அப்படின்றது இருக்கும். மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 3000 10 யூனிட்டுக்கு 3000 கொஷின்ஸ் அப்படின்றது இருக்கும். அதை நிறைய வாட்டி நம்மளே வாசித்து வீடியோவாக நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதை பார்க்குறவங்க பார்த்துக்கிங்க. பட் அதையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னால நம்மளால் வந்து கரெக்டாக இது பண்ண முடியாது. ஸோ மெட்டீரியலாக கொடுத்துருவோம். இது வந்து PDF ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஒன்லைனர் கொடுப்போம், ப்ளஸ் தியரி அப்படின்றதும் கொடுப்போம். இது வந்து 570 பேஜஸ் வரும். ஸோ இது மட்டும் பார்த்தாலே போதும், 3000 கொஷின் அப்படின்றது. ப்ளஸ் இது இல்லாமல் இது வந்து டாபிக் வைஸ் எல்லாமே பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ A to Z இது ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2க்கு உங்களால், அதாவது கேட்குற 200 மார்க்குக்கு 200 கொஷினில் 200 கொஷினுமே ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு மெட்டீரியல் அப்படின்றது ஒர்த்தபுளாக இருக்கும், கரெக்டான ஒரு இதாக இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது 860 பேஜஸ் வரும். ஸோ இதையும் வாட்ஸ்அப்பில் PDF ஃபார்மேட்டில், ரெண்டையுமே வாட்ஸ்அப்பில் PDF ஃபார்மேட்டாகவே கொடுத்துருவோம். ப்ளஸ் இது போக பேப்பர் 1க்கு PDF ப்ளஸ் பேப்பர் 2க்கு ஒன்லைனர் கொஷின் ஆன்சர் 3000 ப்ளஸ் வந்து இந்த இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற மெட்டீரியல் இது வந்து பாயிண்ட்ஸ் டைப்பில் இருக்கும். 10 யூனிட்டுக்குமே எல்லா டாப்பிக்கும் எடுத்துருக்கோம். ஸோ யூனிட் 1 அப்படின்னா பாதுகாப்போட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது, மின்சார அபாய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது, மின்சார தொழிலாளருக்கான பொதுவான பாதுகாப்பு விதிகள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மின்சார பாதுகாப்பு சிக்னல்கள் ஃபஸ்ட்டு யூனிட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே டாப்பிக்கில் இருக்கிற A to Z எல்லா தகவலும் வந்துடும். மின்சார தடுப்பு உபகரணங்கள், மின்சார வேலை முன்னாய்வு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். இது வந்து அதாவது ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாக நம்ம வந்துட்டு அந்த டாப்பிக்கை கொடுத்து மெட்டீரியல் அப்படின்றத கொடுத்துருவோம். ஸோ எல்லாமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைனா பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப தியரினாலும் அப்படியே ரொம்ப தியரியாக இருக்காது, தியரியாக இருக்காது, லைன் பை லைனாக கொடுத்துருக்க மாட்டோம், எல்லாமே பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்போம். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். மின் பாதுகாப்பு பண்புகள், பழக்க வழக்கங்கள், அதாவது பண்புகள் என்ன அப்படின்றது. ஸோ எல்லாமே மின்சார தொழிலாளர் பாதுகாப்பு விதிகள், கருவிகள், பொருட்களை கையாளுதல், மின்சார அபாயங்கள் மற்றும் தடுப்பு. ஸோ இந்த மாதிரி இது ஒரு யூனிட்டாக போட்டு கொடுத்துருக்கோம். 10 யூனிட்டுக்குமே எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிடுது. ஸோ அதனால் படிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். எல்லாமே முக்கிய நோக்கங்கள்னால் அதான், இதுக்கான முக்கிய நோக்கங்கள் என்ன, எல்லாமே பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா தியரியெல்லாம் கொடுத்தோம்னா படிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டாக அடுத்த பாயிண்ட்டு அதுக்கு அடுத்த பாயிண்ட் அப்படின்னு பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவைப்படுற நபர்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இதில் வேறு ஏதேனும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.